அன்பான நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது நவகிரகங்கள் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நவகிரகங்கள்னால் என்ன, அதை எப்படி வழிபாடு பண்ணுறது, அதன் நிறம் என்ன, அதை வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அந்த நவகிரகங்கிறது எந்த மாதிரியான கோயில்களில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நவகிரகங்கள் என்பது, நவகிரகங்கள் என்ப பெயர் சமஸ்கிருதத்தை சார்ந்தது. நவ என்றால் 9, கிரகங்கள் என்றால் ஆளுகைப்படுத்துதல் அப்படி என்ற பொருள். அதாவது புவியிலுள்ள உயிர்க்கூறுகளை ஆளுகைக்குட்படுத்துகின்ற அண்டவெளி கூறுகளாக இவை கருதப்படுகின்றன. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 9 கோள்கள் இருக்குது அப்படின்னா, அந்த 9 கோள்கள் தான் 9 நமக்கு காட்சி கொடுக்கறது. அதான் நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களை வழிபடுறதுனால நமக்கு இந்த நவகிரகங்களை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நவகிரகங்கள்னால் யார், நவகிரகங்கள்ங்கிறத யாருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நவகிரகங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சூரியன், 2வது சந்திரன், 3வது செவ்வாய், 4வது புதன், 5வது குரு, 6வது சுக்கிரன், 7வது சனி, 8வது ராகு, 9வது கேது. இது 9 தான் நவகிரகங்கள்ங்கிறது சொல்கிறது. ஆக்சுவலாக நம்ம நவகிரகங்களை வழிபடுதல் மிக பழமையான வழிபாடாக இருந்துள்ளது. வரலாற்று ஆய்வின்படி பார்த்தோம்னு சொன்னால் புத்தர் காலத்திலேயே இந்த வழிபாடு இருந்துள்ளது. இருப்பினும் நவகிரகங்களை தனித்தே அக்காலத்தில் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அனைத்தையும் ஒரு சேர வழிபடும் பழக்கம் 11ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. அப்போது 1ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலமாகும். தஞ்சை மாவட்டத்தில் குலோத்துங்க சோழ மார்த்தாண்ட ஆலயம் என்ற கோயில் அமைக்கப்பட்டது. தற்போது அதனை தான் சூரியனார் கோவில் என அழைக்கிறோம். அது மாதிரி இப்போ நம்ம 9 கிரகம் பார்த்தோம், என்னென்ன 9 கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 9 கிரகத்துக்குமே பிரதானமாக ஆலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு சூரியனுக்கு சூரியனார் கோயில், சந்திரனுக்கு திங்களூர் கைலாசநாதர் கோயில், செவ்வாய்க்கு சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில், புதனுக்கு திருவெண்காடு சுவேதவராணியேஸ்வரர் கோயில், குருவுக்கு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில், சுக்கிரனுக்கு கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில், சனி பகவானுக்கு திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் கோயில், ராகுவுக்கு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில், கேதுவுக்கு கீழப்பெரும்பள்ளம் நாகநாதர் கோயில். இவையெல்லாம் நவகிரகங்களுக்கென்று அமைக்கப்பட்ட பிரதான ஆலயங்களாகும். நவகிரகத்தை நம்ம இப்போ ஒரே கோயில், சிவன் கோயிலில் நவகிரகத்தையும் வச்சு நம்ம வழிபடுறோம். இந்த நவகிரகத்துக்குள்ள பிரதான கோயில் இது எல்லாமே. அதே மாதிரி இந்த நவகிரகங்கள் இருக்குல்ல, இந்த நவகிரகங்களுக்குள்ளேய கலர் வண்ணங்கள் இருக்கின்றன. சூரியனுக்கு சிகப்பு, சந்திரன் வெண்மை, செவ்வாய் செஞ்சிவப்பு, புதன் பச்சை, குரு மஞ்சள், சுக்கிரன் வெண்மை மற்றும் சாம்பல் நிறம் கலந்தது, சனி கருப்பு, ராகு நீலம், கேது கருஞ்சிவப்பு. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சிவன் கோயில் செல்கிறப்ப அந்த ஈசானிய மூலையில் தான் நவகிரகங்களோட அமைப்பு இருக்கும். அந்த நவகிரகத்தில் பார்க்கும்போது கலர் கலராக துணி கட்டியிருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க சில நேரத்தில் என்ன கலர் கலராக கட்டியிருக்காங்க, அப்படி கிடையாது. அது ஒவ்வொரு கடவுளுக்கும் உரித்தான கலர். அந்தந்த கலரை எப்போதுமே ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு உடுத்தும் துணியின் கலர் இருக்கும். இதெல்லாம் அவங்கள சாந்தப்படுத்தி, அவங்களோட சக்தியை அதிகமாக்கி வழிபடக்கூடிய, அவங்கள திருப்திப்படுத்தி அவங்கள வழிபடும் பொழுது நமக்கு அவங்களோட அருள் கிடைக்குங்கிறது தான் நமக்கு அந்த பெயர். அதேமாரி திருவாரூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமேற்கு திசையில் இருப்பாங்க நவகிரகம். அந்த நவகிரகம் எப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக டைரக்ஷன் மாறி மாறி இருக்கும். திருவாரூரில் அப்படி கிடையாது. திருவாரூரில் சிவபெருமானை வழிபடுற மாதிரி ஒரே நேர்கோட்டில் எல்லாருமே ஆர்டராக வரிசையாக இருப்பாங்க. இது மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. திருவாரூர் பெரிய கோயிலில் மட்டும்தான் அது மாதிரி இருக்குது. அங்கே அதேமாதிரி பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையில் இருப்பாங்க. மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வடகிழக்கு திசையில் தான் நவகிரகம் பெரும்பாலும். நவகிரக அமைப்பு அனைத்து சிவாலயங்களிலும் ஈசானிய மூலையில் வடகிழக்கு நவகிரகங்கள் மேற்கு திசை முகப்பாக அமைந்திருக்கும். நடுவில் இருக்கும் கிரகம் சூரியன். சூரியனுக்கு கிழக்கில் சுக்கிரனும், மேற்கில் சனியும், வடக்கில் குரு, தெற்கில் செவ்வாய், வடகிழக்கில் புதன், தென்கிழக்கில் சந்திரன், வடமேற்கில் கேது,
தென்மேற்கில் ராகுவும் அமைந்திருப்பர். சூரியன் கிழக்கு முகமாக இருப்பார். சந்திரன் மேற்கு முகமாக இருப்பார். செவ்வாய் தெற்கு முகமாக இருப்பார். புதன் வடக்கு முகமாக இருப்பார். குரு வடக்கு முகமாக இருப்பார். சுக்கிரன் கிழக்கு முகமாக இருப்பார். சனி மேற்கு முகமாக இருப்பார். ராகு தெற்கு முகமாக இருப்பார். கேது தெற்கு முகமாக இருப்பார். இந்த முறையில் அமைந்திருப்பார்கள். ஒவ்வொரு நவகிரகமும் தனித்தளத்தில்தான் தன் வாகனத்துடன் காட்சியளிப்பார்கள். சிவாலயங்களில் இருக்கும் நவகிரகங்கள் பெரும்பாலும் தன் வாகனத்துடன் காட்சி அளிப்பதில்லை. இதே பிரதான ஆலயங்களில் செல்லும்போது நவகிரகங்களுக்குன்னு என்று தனியாக இருக்க பிரதான ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு அவர்கள் வாகனத்தோடு காட்சி அளிப்பார்கள். அது மாதிரி நவகிரகங்களை வணங்கினால் தடைகள் நீங்கி வேண்டியது யாவும் கிடைக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் எந்த பலன்களுக்கு யாரை வணங்க வேண்டும் என்பது பலரின் சந்தேகம். யாரை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நவகிரகங்களை வழிபடும் முறையும் அதன் பலன்களும். கோயில்களில் வழிபட செல்லும் பக்தர்கள் பலருக்கு பெரும்பாலும் ஏற்படும் சந்தேகம் நவகிரகங்களை வழிபடுவது எப்படி என்பதுதான். ஏனெனில் நவகிரகங்களை வழிபடும் பொழுது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்களை இடமிருந்து வலமாக சுற்ற வேண்டும். அதேபோல் ராகுவையும் கேதுவையும் வலமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். மேலும் இப்படி சுற்றுவது சரிதானா என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது. உண்மையில் நவகிரகங்களை இப்படித்தான் சுற்ற வேண்டுமா? நவகிரக வழிபாடு முறை சிறப்பாக அமைய என்ன செய்ய வேண்டும்? அப்படி சுற்றும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் போன்ற சந்தேகங்களுக்கு விளக்கமாக பதில் கூறுகிறேன். ஒவ்வொருவருடைய பூர்வ புண்ணியத்தின்படி அவரவர் ஜாதகத்தில் கிரகநிலை அமைந்திருக்கும். எல்லோருக்கும் ஜாதகத்தில் நவகிரகங்கள் எல்லாமே சாதகமாக அமைந்திருக்க வாய்ப்பில்லை. இதனால் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட கோயிலை நோக்கி புறப்படுகிறோம். அங்கு சென்று வழிபட்டு திரும்பும் பொழுது மன நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் அப்படி கோயிலுக்கு சென்று நவகிரகங்களை வழிபடுவது இன்னமும் பல்வேறு விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் பக்தர்களிடையே நிலவி வருகின்றது. குறிப்பாக நவகிரகங்களை 7 சுற்றுகள் வலமாகவும் 2 சுற்றுகள் இடமாகவும் சுற்ற வேண்டும் என்ற தவறான கருத்து பக்தர்களிடையே பரவி வருகிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்களும் இடமிருந்து வலமாக சுற்றுபவை. எனவே இந்த 7 கிரகங்களை வலமாக சுற்ற வேண்டும். அதேபோல ராகுவையும் கேதுவையும் வலமிருந்த இடமாக சுற்ற வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். மேலும் இப்படி சுற்றுவது சரிதானா என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது. உண்மையில் நவகிரகங்களை இப்படித்தான் சுற்ற வேண்டுமா? பொதுவாக இடம் வலம் என்ற கருத்தை மனதில் கொள்ள வேண்டியதில்லை. நவகிரகங்களை சேர்த்து 9 முறை சுற்றினாலே போதும். அதேபோல எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கடைசியாக நவகிரகங்களை சுற்றி வருவதுதான் முறையாகும். எந்த கிரகத்தையும் கையால் தொட்டு வணங்கக்கூடாது என்பதும் ஐதீகமாக உள்ளது. இப்பொழுது நாம் கடைசியாக பார்க்குறது கிரக வழிபாடும் பலன்களும். நவகிரகங்களை வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை அறிவோம். சூரியனை வழிபட்டால் வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். சந்திரனை வணங்கினால் புகழ் கிடைக்கும். செவ்வாய் என்பது அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம், வழிபட்டால் தைரியம் அதிகரிக்கும். புதனை வழிபட்டால் நற்புத்தி கிடைக்கும், அறிவாற்றல் பெருகும். குரு பகவான் வியாழன் வணங்கினால் செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். சுக்கிரனை வணங்கினால் நல்ல மனைவி அமையும், வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். சனி பகவான் வழிபட்டால் ஆயுள் பலம் பெறும். ராகுவை வணங்கினால் பயணத்தால் நன்மை கிடைக்கும். கேதுவை வணங்கினால் ஞானம் பெருகும், மோட்சம் கிடைக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். அன்பர்களே, நான் இப்போது நவகிரக வழிபாடு பற்றி விளக்குனது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஆன்மீகம் அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை பரிமாறுவதற்கு தயாராக உள்ளேன். உங்களுக்கு என்னுடைய சேனல் இதுதான். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நான் அடுத்து வர வீடியோவில் இன்னும் தெளிவாகவும் இன்னொரு இறைவனை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.